ஸோ பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு வச்சு பரபரப்பாக ஒரு ப்ரமோ வந்திருக்கு. நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம். 4 பேர் வந்து தனித்தனியாக விஜய் டிவியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பார்த்தாங்க எப்படியாவது இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி எல்லாருக்கும் தெரிய போகுது, அதை நம்மளே அந்த ப்ரமோவை ரிலீஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அது மரியாதை கிடைக்குங்கிற மாதிரி விஜய் டிவி ஆல்ரெடி அந்த 4 பர்சன்ஸ் யாருங்கிறத நமக்கு காமிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எல்லோரும் சரவடி மாதிரி உள்ளே வராங்க. ஆனால் ஏன் இது இவ்வளோ நாள் விஜய் டிவி அதை லேட் பண்ணாங்கன்னு சத்தியமாக நமக்கு புரியலை. ஏன்னா உள்ளே வெறும் கத்தல் சண்டை தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 1 வீக் முன்னாடியே உள்ளே விட்டுருக்கலாம். ஆனால் 1 வீக் முன்னாடி உள்ளே விடலை. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சாண்ட்ரா கிட்டே கேட்குறாங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே சாண்ட்ரா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, உள்ள ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை முதல்ல உடைக்கணும், அப்போ தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர போல்டாக பேசுகிறாங்க சாண்ட்ரா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரஜன் சொல்கிறாரு, உள்ளே போனோடனே தரன்னு இழுத்து வச்சு எல்லாரையும் கேள்வி கேட்கணும்னு சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக கேளுங்க, எல்லாம் நல்லா கேளுங்க, எல்லாருக்கிட்டையும் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸை கேட்கணும். கேட்டால் தான் நமக்கும் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் வைல்ட் கார்ட்ஸுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல ஸ்கோப் இருக்குது அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து பெருசாக யாரும் இன்னும் ரொம்ப ஹையாக வரல, பீப்புள்ஸ் ஃபேவரட்டாக ஆகலை. ஸோ டெஃபினட்டாக வைல்ட் கார்ட்ஸ்க்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் சொல்கிறாரு, நான் வந்து வாய்ஸ் அவுடெல்லாம் அடிக்க மாட்டேன், நேராக செஞ்சு தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் சம்ஹவ் எனக்கு அமித் பார்கவ் மேலே மட்டும் ஒரு சின்ன புஸ்வான மாதிரியே தான் தோணிட்டுருக்கு. ஏன்னா வாய் தான் பேசுகிறாரு, அதிகமாக செய்ய மாட்டாரோன்னு தோணுது. தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா பேச்சுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா திவ்யா கணேஷ் சொல்கிறாங்க, உள்ளே போனோன்னே எல்லாத்துக்கும் கொஞ்சம் கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்குன்னு. கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் சரிதாம்மா, பார்வதிக்கிட்ட அடி வாங்காமல் இருந்தால் சரிதான் நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் இங்கேருந்து ரொம்ப ஃபோர்ஸாக போகிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு பார்வதி திருப்பி சும்மான்னு சொல்லி இவங்களை ஷட் பண்ணுவாங்களா, இல்லை பார்வதி இவங்க அடக்குவாங்களாங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.